வணக்கம் மக்களே! பிக் பாஸ் சீசன் 8. ஸோ இன்றைக்கி வந்து தர்சிகா அண்ட் சௌந்தர்யா 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சௌந்தர்யா சொல்கிறாங்க, "உன்னுடைய மொமெண்ட்ஸ் எல்லாமே செம க்யூட்டாக இருந்ததுடி" அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தர்சிகாட்ட. தர்சிகா சொல்கிறாங்க, "ஆமாம், நானும் பார்த்தேன். அதில் வந்து அந்த டாஸ்க் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. அந்த ஃப்ரேம்லாம் நான் வந்து எல்லாமே பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் என்ன கஷ்டம் அப்படின்னா, எல்லாரும் சொல்லும்போது நீ நல்லா டாஸ்க் விளாடக்கூடிய ஆள் தான். ஆனால் ஏன் இப்படி பண்ண இப்படி பண்ண ஏன் இப்படி பண்ணிட்டு வந்துட்டேன்னு கேட்கும்போது தான் ஒரே மன வலியாக இருக்குது" அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தர்ஷிகா. அதுக்கு சௌந்தர்யா கேட்குறாங்க, "வெளியே போய் என்ன ஆச்சு உனக்கு? என்ன பார்த்த?" அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு தர்ஷிகா சொல்கிறாங்க, "வெளியே போய் உனக்கு என்ன நடக்குதுன்னு உனக்கு எதுவுமே தெரியாதா?" அப்படின்னு கேட்டுட்டு ஒன்று எழுதி காமிக்கிறாங்க. என்னென்னா, நம்ம அன்ஷிதா அண்ட் விஷால் அவங்க லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மாதிரி எழுதி காமிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சௌந்தர்யா சொல்கிறாங்க, "அப்படிலாமா நடக்குது? ஆனால் அவங்க போகும்போது ஏதோ சொல்லிட்டு போனாங்கல்ல" அப்படின்னு அன்ஷிதா போகும்போது சொல்லிட்டு போனாங்கள்ல, அதை வந்து கேட்குறாங்க. ஸோ அதை தான் தர்ஷிகாவும் சொல்கிறாங்க, "ஆமாம்" அப்படின்னு வந்து தர்ஷிகா வந்து சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேருக்கும் நடந்த அந்த லவ் கன்டென்ட் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவர் விஷால் சொல்லும் போதெல்லாம் வார்த்தையால் சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கான். பட் வந்து அவனுடைய ஆக்ஷன்ஸ் வந்து அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அப்படி நான் வெளியே இருந்து பார்க்கும்போது எனக்கு வந்து அவ்வளவு அப்படியே துடிக்குது. என்னமோ என் மேலே மட்டும்தான் ப்ளேம் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஏன் அவங்க ஒருத்தவங்க வந்து நம்மளை பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்மள்ட்ட பழக வந்தாங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஏன் அவங்கள்ட்ட பழக போகிறாங்க? ஸோ அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் அப்படி இருந்ததுனால தான் நான் வந்து திருப்பி அவங்களோட பழகுறதுக்கு வந்து நான் ஆரம்பித்தேன் அப்படின்னு வந்து தர்ஷிகா சொல்கிறாங்க. சௌந்தர்யா சொல்கிறாங்க, "நானும் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன், உன்ட்ட நீ வந்து கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஆள் தான். அதனால் நீ வந்து எது உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, பிடிக்கலைன்னா பிடிக்கலைன்னு சொல்லிடுடா அப்படின்னு நானே நிறையா தடவை சொல்லியிருக்கேன்" அப்படின்னு வந்து நம்ம சௌந்தர்யா வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து தர்ஷிகா சொல்கிறாங்க, "அதைத்தான் நானும் சொல்கிறேன். நான் உள்ளே வரணும் அப்படின்னு நினச்சத வந்து நான் கண்டிப்பாக பண்ணிட்டேன். நான் எதை சொல்லணும் அப்படின்னு நினச்சேனோ அதை வந்து சொல்லிட்டேன். ஸோ நான் வந்து அவன்கிட்ட சொல்லும்போது நீ வந்து வார்த்தையால் வந்து பிடிக்கல, அது லவ் இல்லை அப்படின்னு சொன்னியே ஒழிய, பட் வந்து உன்னுடைய ஆக்ஷன்ஸ், உன்னுடைய ஐ கான்டாக்ட் எல்லாமே வந்து எனக்கு வந்து பிடிச்சிருந்த மாதிரி தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நீ வந்து என்கிட்டயே சொல்லியிருக்க, இந்த பிக் பாஸ் வீட்லேயே நீ தான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்லாம் சொல்லியிருக்க. அதுக்கப்புறம் வந்து நான் அந்த வர்ஷினி எவிக்ட் ஆக போகிறப்போ வந்து நான் வந்து அந்த மோதிரத்தை அவனுக்கு தான் கொடுக்க போகிறேன்னு தெரியும். அப்போ உடனே நான் எவிக்ட் ஆக போகிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிவிட்டு அந்த செயினை எடுத்து காமிச்சிக்கிட்டே இருந்தான். "உன்னோடைய மோதிரத்தை வந்து நான் செயினில் போட்டுக்கிறேன்" அப்படிங்கிற மாதிரி. ஆனால் லாஸ்ட் நாள் நான் போகும்போது அப்படியே என்னமோ எதுவுமே தெரியாத மாதிரி ஏன் அப்படி பிஹேவ் பண்ணான்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. ஸோ என்ன இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகா அண்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சௌந்தர்யா சொல்கிறாங்க, "அவர் அப்படி தான் எல்லா இடத்துலையும் ஒரே சேஃபாக பதில் சொல்லிட்டு நழுவுற ஆளாக தான் இருக்கார்" அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சௌந்தர்யா. ஸோ தர்ஷிகா வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்காங்க போல இருக்குங்க, பாவம்.